ஹாய் மக்களே! நான் சொன்னா நம்பவே மாட்டீங்க. கண்டிப்பா நம்ப மாட்டீங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். வெறும் உளுந்து தாங்க. உளுந்து கூட ஒரே ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒரு பொருளை ஆட் பண்ணி இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எப்படி ரிசல்ட் கொடுத்துருக்கு பாருங்க. என் கைக்கும் என் ஃபேஸ்க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க. வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த ஃபேஸ் க்ரீமை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ள பார்த்துட்டு இருந்தலாம். செம்ம சூப்பராக ஃபேஸ், நல்லா க்ளோவாக பார்க்குறதுக்கு பளபளன்னு இருக்கு பாருங்க. இதை வந்து நீங்கள் டெய்லி செய்யணுன்ற அவசியமே இல்லைங்க. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இந்த ஃபேஸ் க்ரீம் மட்டும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டைம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே 1 வீக்குக்கு வச்சுக்கலாம். நீங்கள் ரெகுலராக கூட பண்ணலாம், அதனால் தப்பு கிடையாது. ஆனால் வாரத்துக்கு 2 நாள் மட்டும் பண்ணுங்கள். செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஃபேஸ் இந்த மாதிரி நல்லா பளபளனே இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாருமே கேட்பாங்க உங்களை பார்த்தா, என்ன யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஃபேஸுக்கு, உங்கள் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக கேட்பாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த க்ரீம் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்துலாமா? வாங்க. நம்ம ஃபேஸில் இருக்க ட்ரைனஸை குறைச்சி ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பொருளை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்னென்னா தேங்காய் தாங்க. ஒரு சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அல்லது துருவி கூட தாராளமாக எடுத்துக்கலாம். நான் கட் பண்ணியே எடுத்துக்கிட்டேன். இது கூட வந்து நம்ம சேர்க்க போகிறது உளுந்து தாங்க. இந்த உளுந்து நம்ம ஃபேஸை வந்து நல்லா டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபேஸை நல்லா இமீடியட்டாக ப்ரைட்டாக மாற்றி கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஏதாவது அழுக்கு இருக்கும் இல்லையா, அதனால் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா வந்து ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து வெறும் அரை மணி நேரம் மட்டும்தாங்க ஊற வச்சேன். அதுக்கே நல்லா ஊறிடுச்சு, நல்லாவும் அரைப்பட்டு வந்துருச்சு. இப்போ இதில் வந்து மில்க் ஆட் பண்ணி நம்ம இதை வந்து ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரம் மட்டுமே இருக்கட்டும். அரை மணி நேரம் கழிச்சிட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மிக்ஸி ஜார்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 இன்க்ரீடியன்ட் நம்ம இதில் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இருக்கிற மில்கோடு அப்படியே ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. நல்லா பாருங்கள், ஊறிடுச்சு. அரை மணி நேரத்துலேயே போதும், நமக்கு நல்லா ஊறிடும். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் அரைச்சிருக்கோம். இது கூட வந்து 2 முக்கியமான பொருளை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஃபேஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக இது 2யுமே நீங்கள் சேர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே அசந்து போயிடுவீங்க. உங்கள் ஃபேஸ் அந்தளவுக்கு ப்ரைட்டாக மாறிடும். நீங்கள் எங்கேயும் பார்ட்டி ஃபங்க்ஷன் வெளில போகும்போது இந்த ஃபேஸ் பேக்கை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போங்க. உங்களை எல்லாருமே கேட்பாங்க, என்ன பண்ணீங்க உங்கள் ஃபேஸுக்கு, இந்த அளவுக்கு உங்கள் ஃபேஸ் ப்ரைட்டாக இருக்குது, பார்க்குறதுக்கே அருமையாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, ரொம்ப க்ளோவாக இருக்குது உங்கள் ஃபேஸு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ அரை தக்காளி பழமும் 1/4 வாசி பீட்ரூட்டு தான் எடுத்திருக்கேன். ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும், முழுசாக ஆட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பீட்ரூட்டும் தக்காளியும் நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்து உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள் எப்படி அரைச்சி எடுத்திருக்கேன் அப்படின்னு. அரை மணி நேரம் மட்டும்தாங்க இந்த உளுந்து ஊறுனுச்சு. அதுக்கே இந்த மாதிரி ஒரு நல்லா ஃபைனாக அரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். நம்ம இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நல்லா நமக்கு அரைப்பட்டு வந்துடும். எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம இதில் மில்க் ஆட் பண்ணியிருக்கனால வேறு எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பாருங்கள் எப்படி இருக்குது, எவ்வளோ ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இதில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வலிச்சு எடுத்துடலாம். மூடியில் இருக்கிறதெல்லாம் நான் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இது நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். எனக்கு வந்து கண்டிப்பாக 1 வீக்குக்கு இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ண போகிறேங்க. ஆல்ரெடி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ண யூஸ் பண்ணியிருக்கேன். நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிருக்கு. இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா அரிசி மாவு. இந்த அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே இதில் சேர்த்துக்கோங்க, போதும். அதிகம் சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட இந்த ஒயிட் கலர் தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டோம், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதை நம்ம ஒரு டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். உங்களுக்கு எப்போ தேவையோ அதை எடுத்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறேன். இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் பளிச்சுன்னு ஆயிருங்க. அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை தூக்கி ஒரு பவுலில் கொட்டி வச்சிடலாம். நான் இந்த பவுல்லே வச்சுக்கிறேன், அப்புறமே எடுத்து நான் கொட்டிக்கிறேன். இப்போ வந்து நான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது கூட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னென்னா வெறும் காஃபி பவுடர் தாங்க. இது வெறும் காஃபி பவுடர் இல்லைங்க, நம்ம ஃபேஸை நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி கொடுக்குற ஒரு காஃபி பவுடர். 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க. எந்த பிராண்ட் காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல.
1 ஸ்பூன் அளவுக்கு மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த ஃபேஸ் க்ரீமை வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம். ரொம்ப டேனாக டல்லாக இருக்க ஃபேஸில் தான் இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணியே காட்ட போகிறேன். அங்கே இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஃபேஸ் க்ரீம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் தேவையான அளவு மட்டும் எடுத்து உங்கள் ஃபேஸில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றதை வந்து அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்கு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகாது. நல்லா ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். கண்டிப்பாக வைக்காமல் வெளியில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கெட்டு போயிடும், தாங்காது. ஏன்னா நம்ம உழுது சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த க்ரீம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும், நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வாங்க நான் என் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்து என் ஃபேஸ் வந்து கண்டிப்பாக வாஷ் பண்ணவே இல்லைங்க. அப்படியே நான் வந்துட்டு இருக்கேன், சுத்தமாக தொடக்க கூட இல்லை. இப்போ நான் உங்களுக்கு இந்த டேனாக டல்லாக இருக்கிற ஃபேஸில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் வருது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்ல மனமாக இருக்கும். ஏன்னா காஃபி பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால கண்டிப்பாக 2 ரூபா பாக்கெட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த பிராண்டுன்னு நீங்கள் கேட்பீங்க, எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கணும். ப்ரூ, சன்ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கணும். காஃபி பவுடர் வந்து நல்லா ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போரேட் பண்ணி கொடுக்கும். நல்லா டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணும். இதில் வந்து நம்ம ரைஸ் ஃப்ளார் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரைஸ் ஃப்ளாரா? ஆமாம், அந்த ரைஸ் ஃப்ளாருக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம உளுந்து ஆட் பண்ணிக்கிறனால ஃபேஸில் கொஞ்சம் நல்லா ஒட்டுறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திப்பியாக ஒட்டும். ஒன்றும் இல்லை, வலுவலுன்னு இருக்கிறதுனால இப்படி பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. ஃபேஸ் நல்லா சேஞ்ச் ஆகுறதா நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அவ்வளோ அருமையான ரிசல்ட் கொடுக்குங்க உங்களுக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ டேனாக இருந்துச்சு, டல்லாகவும் இருந்துச்சு ஃபேஸு. அப்படியே சூப்பராக நல்லா பிரைட்டாக மாற்றி கொடுக்கும் பாருங்கள். இந்த உளுந்து வந்து நம்ம ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஒயிட்டனிங் க்ரீம் மாதிரி, அந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட்டாக ஒயிட்டாக மாற்றி கொடுக்கும். நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்குக்கு சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் விடலாம், ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். நான் உங்கள்கிட்ட லைவாகவே காட்ட போகிறேன். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு தொடச்சி இப்போ நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஃபேஸ் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ ஃபேஸை வந்து நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வெறும் 20 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் விட்டிங்கன்னா போதும். அதுக்கு மேலாம் நீங்கள் விடணும் அவசியமே இல்லை. அதுலேயே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் கிடச்சிரும். நான் தான் அப்படி சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பொறுத்த வரைக்கும், அதாவது என்னையை பொறுத்த வரைக்கும் செம்மையாக ரிசல்ட் கிடச்சிருக்கு. எவ்வளோ பாருங்கள், நல்லா ஷைனிங்காக ஃபேஸ் நல்லா க்ளோ ஆகுது. நல்லா ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் கையை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். தொடச்சி காட்டுறேன் பாருங்கள் எப்படி ரிசல்ட் இருக்குது அப்படின்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு நான் உங்களோட சொல்லவே இல்லை. உங்ககிட்ட நீங்களே சொல்லுங்கள். ஃபேஸை கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு தரேன். ஃபுல்லாக தொடச்சாச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபேஸு? ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சும்மா ஜஸ்ட்டு தண்ணி ஊற்றி அப்படி கழுவிட்டு வந்திருக்கேன். வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம தான் ஏற்கனவே தொடச்சிட்டோம் இல்லையா முடி. எப்படி இருக்குன்னு நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய நெக்குக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் பார்த்துட்டு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரிசல்ட் எப்படி எனக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப 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 எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, see you, bye bye.
ஹாய் மக்களே, ஃபேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? ஏற்கனவே டல்லாக இருந்த ஸ்கின்னுக்கும் அதாவது என்னுடைய ஃபேஸுக்கும் இப்போ இருக்கிற 2 ஃபேஸுக்கும் பாருங்கள்